ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டீ எப்படி போடுறது அப்படின்றது மட்டும் இல்லாமல் டீயோட ஹிஸ்ட்ரியும் வந்து நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போவும் போடுற மாதிரி தான் டீ. என்னென்னா, ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் வேணும்னா 1 டம்ளர், இல்லைனா 2 டம்ளர். ஸோ வச்சுட்டு இஞ்சியும் ஏலக்காயும் தட்டி போட்டுட்டு, அதுக்கப்புறமா நல்லா கொதிச்சு வரப்போ டீ தூள் போடணும். அப்போ தான் அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா உள்ளே இறங்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க, உங்களோட டீ தூளை பொறுத்து ஒரு சில இதில் வந்து சீக்கிரம் வந்து அந்த ஃப்ளேவர் இறங்காது, கொதிய விட்டால் தான் இறங்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டீ தூளை பொறுத்து வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொதிச்சு வரப்போ நம்ம வந்து இப்போ 1 டம்ளர் தண்ணிக்கு 1 டம்ளர் பால் சேர்க்குறோம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டம்ளருக்கு வந்து ஒரு 1½ ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி அவ்வளோதான், டீயை ஃபில்டர் பண்ணி குடிச்சிக்கலாம். இப்போ டீயோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டீ பிளான்ட் வந்து ஃபஸ்ட்டு சீனாவில் தான் வந்து இருந்திருக்கு. அப்போ வந்து ஜாப்பனீஸ் போய் அங்கே வணிகம் பண்ணுறக்காக போகிறப்ப, ஸோ இந்த டீயை குடிச்சிட்டு இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான்ட்டை வந்து அவங்க வாங்கிட்டு போய் அங்கே வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து பிரிட்டிஷ் வந்து வணிகம் பண்ணுறக்காக ஜப்பான் போகிறப்ப அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த டீயை நல்லா குடிச்சு பழகிட்டாங்க. அவங்க கண்ட்ரிக்கு வந்து, அதாவது ஜப்பான்லேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து காஸ்ட் வைஸாக வந்து ரொம்ப செலவு ஆகிருக்கு அவங்களுக்கு. அப்போ தான் வந்து இந்தியாவை வந்து பிரிட்டிஷ் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இந்த கிளைமேட் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். இந்த டீ பயிரிட்டோம் அப்படின்னா இது நல்லா வளர்ச்சி அடையும். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து நம்ம நாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இப்போ உருவாக்கப்பட்டது தான் இந்த டீ. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஊட்டியில் தான் ஃபஸ்ட்டு இந்த பிளான்ட்டை வந்து போட்டிருக்காங்க. ஸோ அங்கே பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் எல்லா பக்கமுமே வந்து பயிரிட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுமைனா, அங்கேருந்து இங்கே வந்து எல்லாம் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி வந்து இன்ன வரைக்குமே எக்ஸ்போர்ட் எல்லாமே அதர் கண்ட்ரீஸ் தான். நம்ம வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து டஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி குவாலிட்டி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினுக்கு தான் எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதாங்க, டீ சுவையான டீ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ குடிச்சிட்டு ஹாப்பியாக இருக்கலாம். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பாய்.